பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. தாயே, பூலித்தேவர் ஆங்கிலேயரை எதிர்த்த போர்களில் மற்ற அந்நிய நாட்டவர் உதவியை பெறாமல் தனித்தே போராடினார் என்று சொன்னீர்கள். அவருக்கு இந்த மன உறுதியை கொடுத்தது எது? கேட்டான் சிறுவன் சிவா. அவனுக்கு என் பெரிய மகன் பூலித்தேவன் பின்னணியை கூறினேன். மதுரையில் நாயக்க மன்னர்களின் ஆட்சி 1529 முதல் 1736 வரை இருந்தது. இவர்களில் விஸ்வநாத நாயக்கர் தான் முதல் நபர். 1529 முதல் 1564 வரை ஆட்சியில் இருந்தார். இவரது ஆட்சி காலத்தில்தான் பாண்டிய நாடு 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டது. ஒவ்வொரு பாளையமும் ஒவ்வொருவரின் கட்டுப்பாட்டில் விடப்பட்டு அந்த பாளையத்துக்கு உரிய அதிகாரங்கள் அவரவருக்கு பிரித்து வழங்கப்பட்டன. பாண்டிய வம்சத்தினர் மீண்டும் தலைதூக்கிவிடக்கூடாது, பாண்டியர்கள் படையை திரட்டி ஆட்சியை பிடித்துவிடக்கூடாது என்றும் கருதியே அப்போது சிறு சிறு பாளையங்களாக பிரிக்கப்பட்டன. அவற்றை நிர்வகித்து நாயக்கருக்கு கப்பம் செலுத்தும் வகையில் அதிகாரத்தை வைத்து கொண்டான் நாயக்க மன்னன். மதுரை, திருச்சி, கொங்கு நாடு ஆகிய பகுதிகளில் தெலுங்கர்களையே பொறுப்புக்கு நியமித்தான் நாயக்க மன்னன். திருநெல்வேலி சீமையில்தான் தமிழர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அதே நேரம் பாண்டிய வம்சத்தினர் சிலரையும் பாளையக்காரர்களாக நியமித்து வம்சாவளி எதிர்ப்பையும் அடக்கினான். அதிகார வரம்பு பகிர்ந்து அளிக்கப்பட்டதால் மக்களின் எதிர்ப்பும் குறைந்திருந்தது. ஆனால் பின்னர் வந்த நாயக்க மன்னர்கள் பலவீனம் அடைந்தார்கள். கட்டி காக்கும் நிர்வாகத்திறனும் ஒருங்கிணைக்கும் தலைமை பண்பும் அவர்களிடம் குறைந்து போனது. இதனால் ஓரளவு சுய அதிகாரம் பெற்றிருந்த பாளையக்காரர்கள் முற்றிலுமாக அதிகாரம் பெற்றவர்கள் போல கருதி நாயக்கராட்சியின் கட்டுப்பாட்டிலிருந்து சிறிது சிறிதாக விலகிக் கொண்டார்கள். இப்படி சுயாட்சி பெற்ற பாளையங்களில் ஒன்றுதான் நெல்லை சீமையில் இருந்த நெற்கட்டான் செவல் பாளையம். இந்த பாளையத்தில் இருந்துதான் ஆற்காடு நவாப், ராபர்ட் கிளைவ் என ஆட்சிகள் திசை மாறிக் கொண்டிருந்த போது ஆங்கிலேயருக்கு எதிரான முதல் விடுதலை குரலும் எழுந்தது. நெற்கட்டான் செவல் பாளையத்தை சித்திரபுத்திர தேவர் என்பவர் ஆட்சி செய்தார். 63 ஆண்டுகள் தொடர்ந்த அவரது ஆட்சியில் மக்களுக்கு அதிருப்தி ஏற்படவில்லை. சுற்றிலும் இருந்த பாளையக்காரர்களும் அவருடன் நட்பு பேணி இருந்தார்கள். அவர்கள் மத்தியில் இவருக்கு செல்வாக்கும் இருந்தது. 1715 செப்டம்பர் 1ஆம் தேதி இந்த சித்திரபுத்திர தேவருக்கும் சிவஞான நாச்சியாருக்கும் பிறந்தவன்தான் பூலித்துறை. அவனுக்கு காத்தப்ப பூலித்துறை என்று பெயர் சூட்டினார்கள். ஆனால் மக்களோ அவனை புலித்தேவன், பூலித்தேவன் என்றெல்லாம் அழைத்தார்கள். மிகச்சிறந்த ஆன்மீக வாழ்க்கை அவனுடையது. மதுரை மீனாட்சி அம்மன், சங்கரன் கோயில் கோமதி அம்மன், நெல்லை காந்திமதி அம்மன் என சக்தி தேவியர் அவனது இஷ்ட தெய்வங்கள் ஆனார்கள். ஆவுடையார்புரம் என்ற அந்த பகுதி நெற்கட்டான் செவல் என ஆனதும் கூட ஒரு குந்துமணி நெல் கூட கப்பமாக செலுத்த மாட்டோம் என சுதந்திர வேட்கையுடன் முன் நின்றதால் வந்த பெயர்தான். சிறு வயதில் வீரமும் ஈரமும் நிறைந்த கதைகளை கேட்டு வளர்பவன் எப்படிப்பட்ட உத்வேகத்துடன் நாட்டை ஆழ்வான் தெரியுமா? அதற்கு பூலித்தேவனின் வீர வரலாற்றை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள்.
போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள் பிள்ளைக்கது புரியும். அன்னையர்க்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க அன்னை தானை அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.